Sponsored by Naturals. Let's get you ready. Naturals. நமக்கு வந்த தகவல் கரெக்டு தான். ஆமாம் சார். இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கான்ல, இந்த கல்யாணம் சத்தியமா நடக்காது. இனிமே இது எதுவும் நடக்காது. எனக்கு அண்ணன் தான் முக்கியம். நீங்க இருந்து போ. ஷாலினி சொல்லிட்டால, கிளம்பு. ஷாலினி, வாங்க மாப்ள. ஷாலினி, வாங்க மாப்ள. யார் சார் மாப்ள? உங்க பையன் எங்க? என்னாச்சு? என்னாச்சா? உங்க பையன் தங்கச்சி கூப்பிட்டு ஓடிட்டா சார். எதுக்கு ஓடணும்? அவங்க லவர்ஸா? நம்ம பெரியவங்க பேசி தானே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எதுக்கு ஓடணும்? அரேஞ்ச்லாம் பண்ணோம் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த கல்யாணம் நடக்காது. ஏங்க? நடக்காதுங்க, எனக்கு பிடிக்கல. ஆமா, உங்க பையன் எங்க? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கான். பெங்களூர்? உள்ள ஒளிச்சு வச்சு விளையாடுறீங்களா? நாங்க எதுக்குங்க ஒளிக்க? ஷாலினி, நீங்க என்ன? ஷாலினி, ஷாலினி, குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? உங்க பையன் தான் தங்கச்சி கூப்பிட்டு எங்கேயோ போயிருக்கா, மரியாதையா சொல்லிடுங்க, விளையாடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்கன்னு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சார், உங்க பையனை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன். அவன் சாவி என் கையில. மாப்பிள என் பையனை ஒன்னும் பண்ணாதீங்க மாப்பிள ஒன்னும் பண்ணாதீங்க. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். உட்காரு பாப்பு. என்ன பாப்பு, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? உன்னெல்லாம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இப்போ கூப்பிடாமையே நேரில் வந்திருக்க, என்ன விஷயம்? ஐயா இருக்காரா? ஐயா இல்லையே. உன்னை எப்பவும் வீட்டுக்கு தானே வர சொல்லுவாரு. இங்கே வந்திருக்க? சார், என் தங்கச்சியை காணோம் சார். ஓ, வெயிட் பண்ணு. சார், என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஏய், வெயிட் பண்ணுப்பா, வேலை இருக்குல்ல. நீ வந்த உடனே உன்னை பார்த்துடணுமா என்ன? ஏண்டா, அன்னைக்கு கட்டிங் பண்ண வான்னு சொன்னா பெரிய பருப்பு மாதிரி பேசுன. இன்னைக்கு எங்கிட்ட மாட்டினியா? இருக்குடா அவனை உனக்கு. சார், என்ன சார் என் தங்கச்சியை காணோம்னு சொல்றீங்க? நீங்க அமைதியா இருக்கீங்க சார். இப்போ கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா மாட்டீங்களா? ஏட்டு என்ன அங்க சத்தம்? சார், இவன் தங்கச்சியை காணோமா, அதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். வாங்க அங்க. இதோ வந்துட்டேன் சார். யோ வாயா, வா. உட்காருப்பா. வணக்கம் சார். யாரு அவரு? சார், தம்பி தான் ஐயாவுக்கு கட்டிங் சேவிங்கு. அதுக்கு என்ன இப்போ? இவர் தங்கச்சியை காணோமா. என்னாச்சு? என் தங்கச்சியை காணோம் சார். எப்போ இருந்து காணோம்? இன்னைக்கு காலைல 10 மணில இருந்து. காலையில் போனால் சாயந்தரம் வரப்போகிறாங்க. அதுக்குள்ளே தங்கச்சியை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான் சார். சார், என் தங்கச்சி கடத்திட்டு போயிட்டாங்க சார். கடத்திட்டு போயிட்டாங்களா? என்ன சார் குழப்பறான்? காணோம்னு சொன்னா இப்போ கடத்திட்டாங்கங்கிறான். மாற்றி பேசுகிறான் சார். யோ, ஒரு நிமிஷம் சரியா? என்ன சொல்கிறாரு கேட்போம். நீ சொல்லுப்பா, உங்கள் தங்கச்சி வயசு என்ன பண்ணுறாங்க? சார், நானும் என் தங்கச்சியும் சலூனில் வேலை பார்க்குறேன் சார். அவளுக்கு 24 வயசு ஆகுது சார். அப்போ பொண்ணு மேஜரு. சார், என் தங்கச்சி கடத்திட்டாங்க சார். கடத்திட்டாங்கன்னா யார் மேலே டவுட் இருக்கா? எனக்கு ஒரு பையன் மேலே டவுட் இருக்கு சார். சார், இது லவ் மேட்ரு சார். நீ சும்மாரியா? பையனா? அது யாரு? எங்கே இருக்கான் அவன்? கல்யாணத்துக்கு பார்த்த பையன் சார். ஏய், யார் கல்யாணத்தில் பார்த்த? ஏங்க, கல்யாணத்தில் பார்க்கலைங்க. என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைங்க அவரு. என்னையா சொல்கிற? கல்யாணத்துக்கு பார்த்த பையன் சார். அதான் நீங்களே கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் என்னய்யா? சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுங்க சார். யோ இரியா, எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டேங்கிற. கேஸ் எடுனா எப்படி எடுப்பாங்க? உங்கள் தங்கச்சிட்ட பேசுனியா? இல்லை சார். உங்கள் சொந்தக்கார வீட்டில் போய் பார்த்தியா? இல்லை சார். உங்கள் சலூன் கடையிலே போய் பார்த்தியா? இல்லை சார். சார், இவன் எதுவுமே பண்ணாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான் சார். அப்புறம் எப்படியா கடத்திட்டாங்க சொல்கிற? வீட்டில் தங்கச்சி இல்லை சார். என்னது, வீட்டில் இல்லையா? சார், நீங்கள் என்ன சார் கேஸ் எடுக்காமல் என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல கேஸ் எடுங்க சார். யோ, உங்களை கேள்வி கேட்காம கேஸ் எடுக்கணுமா? சார், இதுக்கு தான் முதல்ல ஐயா இருக்காருன்னு கேட்டேன். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றை காணன்னு சொன்னீங்கன்னு பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். யோ ஏட்டு, என்னன்னு கேட்டு அனுப்பிவிடியா? யோ எந்திரி, உன் தங்கச்சி எங்கேயும் போயிருக்க மாட்டா. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவா. வந்த உடனே எங்களுக்கு கால் பண்ணு. எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு. இப்போ கிளம்பு.
நான் பாப் பேசுறேன் ஐயா. என்ன நடக்குதுங்க? ஆ? ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு ஃபோன் பண்ண அந்த பையங்க ஐயா எந்த பையங்க? பாப் சுரேஷ். ஏட்டு இங்க வா. எங்கேயா அந்த பையன்? சார் இங்க பக்கத்துல தான் சார் இருப்பான். போய் அவனை கூட்டு வாயா. இது கூட்டு வந்துடுறேன். யோ நீ ஏன் போயா? யோ சார். வாயா. ஆ. எங்கேயா அந்த பையன்? சார் வண்டி இங்க தான் சார் இருக்கு, பக்கத்துல தான் இருப்பான். போய் நான் கூட்டு வந்துடுறேன். எல்லாம் உன்னால வந்ததியா? போய் பாரியா, எங்க போயிருக்கான்னு பாரியா. போய் சீக்கிரம் போய் கூட்டு வாயா. வந்துடுறேன். யோ நீ என்ன எங்க பண்ற? இங்க வா. அந்த பக்கம் போய் பாரியா. ஏதாவது ஒன்று பண்ணி தொலைச்சிடுறீங்க. நம்ம மண்டை காயுது. யோ பாப்பு, என்னையா பண்றீங்க? அங்க ஐயா தேடிக்கிட்டு இருக்காருயா. வாங்க தம்பி. தம்பி ஐயா தேடிக்கிட்டு இருக்காரு தம்பி. வாங்க வாப்பா வா. அப்புறம் அந்த கட்டிங் மேட்டர் சொல்லிடுறாங்க. யோ எங்கேயா போன அந்த ஏட்டு? சார் இந்த வரார் சார். சார் எங்க சார் போனீங்க? சார் கூப்பிட்டாரு. வாங்க சார் உள்ள. யோ கூட்டு வாயா. வாங்க சார். தம்பி கையெடுங்க சார். ஐயா வந்துட்டாங்க ஐயா. உட்கார் பாப்பு. யோ என்னையா ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கான், எதுவும் விசாரிக்காம விரட்டி விட்டுருக்கீங்க? ஐயா விசாரிச்சேன் ஐயா. ஐயா இவன் மாத்தி மாத்தி பேசுனா ஐயா. நம்ம எஸ்ஐவே திட்டினா ஐயா. என்ன பாப்பு? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. காலையிலேருந்து தேடுறேன், தங்கச்சியை காணையா. இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கய்யா. இவங்ககிட்ட பேசி பார்த்தேன், முடியலையா. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். யோ அந்த பையனோட ஃபேமிலியை வர சொல்லு. சரிங்கய்யா. சீக்கிரம். வாயா போலாம். தேங்க்ஸ்யா. ஐயா வணக்கம் ஐயா. உங்க பையன் இவர் தங்கச்சியை கடத்திட்டான்னு சொல்றாரு. அப்படி இல்லையா, 2 ஃபேமிலி சேர்ந்து தான் கல்யாணத்தை டிசைட் பண்ணோம். திடீர்னு இவர் வேண்டான்னு சொல்றாருயா. ஏன் வேண்டான்ற பாப்பு? ஐயா எனக்கு அந்த பையனை பிடிக்கலையா. அதை அந்த பையன்கிட்டே சொல்லிட்டேன், இதை இவர்கிட்டையும் சொல்லிட்டேன். வேண்டான்னு சொன்னா பொண்ணை கடத்திடுவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. அது என்னன்னா முதல்ல உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. பாப்பே உன் தங்கச்சிக்கு கால் பண்ணு. கால் பண்ண ஐயா, மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. யோ என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் பண்ணு. பையன் ஃபோன் எடுக்கலையா. உங்க பையன் என்ன பண்றான்? என்ன பண்றான் சொல்லுங்க. பார் அட்டன்றுங்கய்யா. என்னது பார் அட்டெண்டரா? ஐயா பொண்ணு பார்க்க வரும்போது ஐடில ஒர்க் பண்ணாரு போய் சொல்லிருக்காங்க ஐயா. யோ என்ன சீட்டிங் பண்றீங்களா? குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவேன். ஐயா ஐயா உன் பையனுக்கு கால் பண்ணியா? ஐயா வேணுனே மறிக்கலையா. அப்புறம் அது என்னன்னா பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை விட பொண்ணுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் ஐயா எங்களை பத்தி பொண்ணுட்டு எல்லாம் சொல்லிட்டோம் ஐயா. ஆனா எங்களுக்கு பயம் என்னன்னா இவர் தான் ஐயா. இவன் மேல என்ன பயம்? என்ன பாப்பே? ஐயா நான் ஒன்றும் பண்ணலையா. ஐயா இவர் பெரிய பிஸ்னஸ் மேனு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாரு. 40 லாரி ஓடுது. சொசைட்டி ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்காருயா. இவரால பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ தான் பயமா இருக்குயா. என்னது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் 40 லாரியா? யோ அவனே சலூன்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். எனக்கே அவன் தான் என் கட்டிங் ஷேவிங்கு. சலூனா 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 சலூன் யோ என்னன்னு பாருங்க அவரை. சார் என்ன பாப்பே? சார் சார் ஐயா அது வந்து எந்திரிங்க சார், எந்திரிங்க. தண்ணி கொடுங்க. என்ன பாப்பே நீயுமா? எங்களை ஏமாத்திட்டாங்கயா, குடும்பமே ஏமாத்திட்டாங்கயா. பையனுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்லி எங்க குடும்பத்திலிருந்து பிரிச்சு கடத்திட்டாங்க ஐயா. எப்படியாவது எங்க பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா, ப்ளீஸ்யா. பையனை கண்டுபிடிக்கணுமா? யோ நிறுத்துங்க. 2 பேரும் ஃப்ராட் தானம் பண்ணிருக்கீங்க. ஆனா என்கிட்ட வந்து பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க, பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்றீங்க. பாப்பு இவ்வளவு நாள் பழகிட்டேன்னு பாக்குறேன், இல்லைன்னா உனக்கும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. குடும்பமா பொய் சொல்லி ஏமாத்திட்டு இப்ப மன்னிச்சிருங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லி இவன் தப்பிக்க ஆமா பாக்க. ஒரு பெரிய யோகியம். பொண்ணு பார்க்க வருமா அண்ணா நல்ல 5 வீடு இருக்குன்னு சொன்னேல, எவ்வளவு புழுகுன. இப்ப என் தங்கச்சி கருத்து வச்சுட்டு நல்ல மாதிரி டிராமா பண்றியா? எது நாங்க கடத்தணுமா? ஐயா குடும்பமே பிளான் பண்ணி எங்க கிட்ட இருந்து பிரிச்சு பையனை கடத்திட்டாங்க. ஏ விளையாடாத, அந்த முழியை காமிச்சு ஏமாத்தாத, கொன்றுவேன் அவனை. நீ தான் உன் பையனை என்னென்னமோ சொல்லி உசு பேத்தி விட்டுருக்க. நீ மட்டும் என்ன சொன்ன? நீ வயசுல பெரிய ஆளா பார்க்க மாட்டேன். பெரிய பருப்பாரி பேசுற. ரொம்ப ஓவரா போற. வாய மூடு. நிறுத்துங்க.
இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சிங்களா இல்லை வேற ஏதாவது நினைச்சிங்களா? ஐயா ஐயா எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா, என் தங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுங்க. எப்படியாவது பையனை ஐயா, என் தங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டுபிடிச்சு சும்மா. ஐயா, கொடுங்க first என் தங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுங்க. நிறுத்துங்க. அந்த பையன் பொண்ணு நம்பர் வாங்கி சிடிஆர் போடுங்க. சரிங்கய்யா. ஸோ எல்லாரும் ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கீங்க. என்ன ஆச்சு? சார் அது வந்து அந்த பையனை பொண்ணும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்களாம். அவங்க அட்வொகேட்டை பேசணும். பையனையும் பொண்ணையும் கூட்டு வர சொல்லியிருக்கோம். வந்துட்டு இருக்காங்கய்யா. இங்கே பாருங்கய்யா, உங்கள் பையன் பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 பேரும் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நீங்கள் 2 பேரும் அமைதியாக மட்டும்தான் இருக்கணும், சரியா? அவங்க வரும்போது எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். எது இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கணும், புரியுதா? ஐயா என் பையன் வந்தோன்னே எப்படியாவது இவன் தங்கச்சி பக்கம் தலை வச்சு படுக்காம பாத்தீங்க. ஐயா என் தங்கச்சி முன்னாடி உன் பையன் நிக்க முடியாத, மூஞ்சியும் மண்டையும் ஹேர் ஸ்டைலும் மண்டையா அது. ஐயா நீங்க தான் பாத்துக்கணும்யா. இவன் தங்கச்சி பக்கம் போகாம பாத்துக்கங்க ஐயா. வர மாட்டா போயா. யோ திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? நிறுத்துங்க. அடி பாவி. அட பாவா. ஏய், வாய மூடியா. சுமாரியா. போய் கட்டிங். போய் கட்டிங். ஏய், என் தொல்லை பத்தி பேசாத. நீ மட்டும் என்ன பண்ண? மரியாதை உனக்கு அவ்வளவுதான். எந்திரிச்சு போங்க. வாங்க. வணக்கம் சார். உட்காருமா, உட்காருப்பா. ஹாய் சார், ஐ எம் அட்வொகேட் அருண். பேப்பர் என்ன சொல்லுதுன்னா நீங்களே படிச்சிருங்களேன் சார். பார்த்துக்கலாம் ப்ரோ, அதான் இருக்காங்க. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. ப்ராப்பராக டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. இவங்க லீகலாக மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆசையா வளர்த்தேனடா உன்னை, இப்படி பண்ணிட்டேடா. ராமஜெயம் அங்கிள் உன்னை திட்டி உன்னை தூக்கு போட வச்சிருவாரோங்கிற பயத்தில் தான் இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணேன். பணக்கார வீட்டு சம்பந்தி ஆகணும்னு நினைச்சேன், அதில் மண்ணள்ளி போட்டியேடா. அம்மா என்ன நினச்சி அழுக்கிறத என்னால் தாங்க முடியலப்பா. அதான்ப்பா இப்படி பண்ணிட்டேன். டேய் மகனே, இவெல்லாம் எனக்கு சம்பந்தியாடா. என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. நீ என்னை நினச்சி சோகமாக இருப்பேன்னு பார்த்தா அப்பப்போ தண்ணியை போட்டு ஜாலியாக தான்ப்பா இருக்கேன். போயும் கட்டிங். அப்பா போட்டு கொடுத்த ஸ்கெட்சை பண்ணுவேன்னு பார்த்தா நீ அப்பாவுக்கே ஸ்கெட்சு போட்டியேடா. உன் பையன் தானேப்பா நான், எப்படி என் ஸ்கெட்சு? என்ன மன்னிச்சிருண்ண. ஒரு தங்கச்சி உன்னை எப்படிலாம் வளர்த்த. நான் இல்லைன்னு சொல்லி என்னை புரிஞ்சுக்கோண்ணே. இந்த அண்ணனை இப்படி ஏமாத்திட்டேம்மா. போயும் ஒரு கட்டி. அவரும் கட்டிங் தான், நம்மளும் கட்டிங் தான். கட்டிங் சேர்ந்துருச்சுண்ணே. ஆசாசியாக உன்னை ஊட்டி வளர்த்தேன். அண்ணன் பேச்சு கேட்பேன் நினச்சேன். ஆனால் உன் உடம்புல ஓடுறது ஓடி போன நம்ம அப்பா ரத்தம் நிரூபிச்சிட்டல. அதான் என்னால் தாங்க முடியல. அண்ணே, நீ தானே இந்த பையனையே பார்த்த. எங்கள் மனசில் ஆசையை வளர்த்து விட்டுட்டு நீயே இப்படி பண்ணலாமா? மீனுக்கு மறக்காமல் ஃபுட்டு போட்டுரு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிரு, சரியாண்ணே? பாச மலர பிச்சு எரிஞ்சிட்டியம்மா. சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. நீங்கள் 2 பேரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அமைதியாக போங்க. முள்ளு மலம் காளி மாதிரி கெத்தாக இருந்தேன். திரும்பி வருவேன். ஆனால் நீ வரல. அண்ணே, தங்கச்சின்னு உனக்காகவே வாழ்ந்த அண்ணனை ஏமாத்திட்டால. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. அண்ணே, அவன் மட்டும் தான் சொல்வானா? ஆசாசியா வளர்த்த அப்பாவை ஏமாத்திட்டில்ல, இனிமே என் மூஞ்சிலையும் முடிக்காது. பா
Sponsored by Naturals. Let's get you ready. Naturals.